கவி ஸ்பெஷல் கிச்சனில் பாசிப்பருப்பு போட்டு புடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாசிப்பருப்பு போட்டு புடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம வெல்லம் பாவு செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே வெல்லம் பாவு செஞ்ச கிண்ணம் தான் வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே வெல்லம் பாவு செஞ்சேன், அந்த கிண்ணத்துல செய்கிறேன். பாவு பதம் வேணாம், நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். சூடு எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூனு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா நெய்யில வறுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறட்டும். தேங்காய் திருவல் 1/2 மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கிறேன். தேங்காய் திருவல் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா நெய்யிலே வறுத்துங்க. நான் அரிசி மாவு 1/2 கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஏற்கனவே அரிசி மாவு வந்து வறுத்த மாவு தான், அதுவும் போட்டுக்கலாம். தீ கம்மியாக வச்சுக்கணும். இந்த டைம்ல ஸ்வீட்டில் எல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்காக சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெல்லம் பாவு இப்போ நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். மாவுல வடிகட்டி தான் ஊற்றணும். மண் டஸ்ட் எல்லாம் இருக்கும் பாருங்க. அடுப்பு தீ கம்மியாக வச்சுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கரெக்டாக அந்த பதம் வந்தோன்னே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இறக்கிடலாம். சூடு ஆன பிறகு நம்ம கையில் எண்ணெய் தடவி பிடிச்சிக்கலாம். நல்லா சூடு ஆறிச்சு. இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடவின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே புடி கொழுக்கட்டை தட்டில் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம போய் ஆவி காமிச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு இட்லி பானை வச்சு நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ அடி தட்டு போட்டுக்கலாம். மேலே ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாம். ஈரம் நினைச்சு போட்டுங்க காட்டன் துணி. இப்போ நம்ம இந்த பொடி கொழுக்கட்டையெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு. மீதி இருக்கிற துணி அப்படியே மூடிடலாம், ஆவி தண்ணி படாம. இப்போ இட்லி மூடி போட்டு நம்ம மூடிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம பாசிப்பருப்பு புடி கொழுக்கட்டை நம்ம வச்சுட்டு போனோம். இப்போ வெந்திருக்கோம், நம்ம எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ எடுத்துடலாம். நம்ம கவி ஸ்பெஷல் கிச்சனில் பாசிப்பருப்பு புடி கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணோம். ரெடியாகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஈஸியான மெத்தடு. நல்லா சாப்பிட்டாவும் இருக்கும் பாருங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.